ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 உங்களுக்கான சேலரி வந்திருக்கும். 30,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 28 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்லேருந்து உங்களுக்கு கிரேட் ஏ பதவிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள் புதுசாக வந்து ஜூனியர் இன்ஜினியரில் வந்து ஆஃபீஸரில் வந்து கிரேட் இஓ கேட்டகரியில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து சேலரி வந்து பாருங்கள் 30,000லேருந்து 1,20,000 கொடுத்துருக்காங்க. 30,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக 60,000 70,000 கிட்டக்க சேலரியே வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ இதில் டிப்ளமோவில் வந்து பார்த்தோன்னா இதில் நீங்கள் கெமிக்கல் மட்டும் முடிச்சிருந்தா எலிஜிபிள்னு கிடையாது. கெமிக்கலுக்கு ஈக்குவலான டிசிப்ளின் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, ஸோ பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ அதே மாதிரி தான் மெக்கானிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு ஏஜ் லிமிட்னு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 26 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் பிடபிள்டின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் நான் பிடபிள்டினா எல்லாருமே அப்ளை பண்ணுறவங்க. அதில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணுறவங்க 1 ஜூலை 1999க்கு அப்புறம் பிறந்தவங்க தான் எலிஜிபிள் அப்படிங்கிற அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 1 ஜூலை 1996க்கு அப்புறம் பிறந்தவங்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 1994க்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கு அந்த பாண்ட் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 28 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது. அந்த சிபிடி எக்ஸாமே வந்து 31 அக்டோபர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் அந்த சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டொமைன் நாலேஜில் வந்து செக்ஷன் ஏல வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் வந்து வரும். டொமைன் நாலேஜ்னா அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செக்ஷன் பியில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி வெர்பல் எபிலிட்டி, இந்த மாதிரி இதில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. உங்களுக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷின்ஸ் நீங்கள் தப்பானதுன்னா 0.25 வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் வந்து இருக்க போது 150 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸோ அதில் குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க்லாம் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே லொக்கேஷன் இருக்குன்னா கோயம்புத்தூர் இருக்குது, சென்னை இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மதுரையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருச்சிராப்பள்ளி. இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 3 சாய்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணுறது வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு அடுத்து வந்து ஜிடி இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ வெயிட்டேஜ் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சிபிடி எக்ஸாமுக்கு தான் வந்து அதிக மார்க் உங்களுக்கு இருக்க போது 85% ஆஃப் மார்க் வந்து சிபிடியில் தான் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க்கு வந்து ஒரு 5% இருக்கும். பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து நடக்கும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இங்கே கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபைல் சைஸு, ஃபைலோட ஃபார்மேட்லேருந்து எல்லாமே இங்கே டீட்டெயிலாக வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டுக்குமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கு மட்டும் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு 400 ரூபா வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.